என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. பகடை கணக்குல நம்ம மூணாவது டைப் வந்தாச்சு. இந்த டைப்ல வந்து பாத்தீங்கன்னா 4 பகடைகள் கொடுத்துட்டு அதுல ஏதோ ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதுல கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள் கூட கேட்பாங்க. ஒரு 10 கணக்கு எடுத்துருக்கேன். டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பிளஸ் ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்கிற கொஸ்டின் தான் எடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்க போறேன். 2 விதமா சொல்லி கொடுக்க போறேன். அதனால தான் சொல்றேன், ஃபுல்லா பார்த்து தான் தெளிவா புரியும். குழப்பிக்காதீங்க. பாதி பார்த்துட்டு பாதி பார்க்கலன்னா புரியாது. அப்புறம் நான் பொறுப்பு இல்லப்பா. ரைட்டு, முதல் கொஸ்டின் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பார்ப்போம். இது 2014 விஏஓ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பின்வரும் பகடைகளின் தோற்றத்தில் இருந்து 2க்கு எதிராக வரும் எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2க்கு ஆப்போசிட் கேட்டுட்டாங்க. 4 பகடை இருக்கு, சரிங்களா? இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணணும்? இப்ப 2க்கு ஆப்போசிட் தானே கேட்கறாங்க. ஆமா, அப்ப 2க்கு ஆப்போசிட்னா இப்ப 4 பகடையும் பாருங்க. ஒரு 3 பகடையில இந்த 2ன்ற நம்பர் இருந்தா ரொம்ப ஈஸிங்க. அடுத்த செகண்ட் ஆன்சர் போட்டுடலாம். என்ன சொல்றேன்? கொஸ்டின்ல என்ன நம்பர் ஆப்போசிட் கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அந்த எண் மினிமம் 3 பகடியில தெரிஞ்சா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. சொல்றது புரியுதா? இப்போ 2வது பாருங்க, முதல் படியில் 2 இருக்கு, 2வது படியில 2 இருக்குது, 3வது படியில் 2 இல்லை, 4வது படியில் 2 தெரியுது. ஸோ இப்போ மினிமம் 3 பகடியில் என்ன நம்பர் ஆப்போசிட் கேட்குறாங்களோ அந்த எண் இருக்கணும். இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே பாருங்க மனசுலயே 1 2 3 4 5 6 மொத்தம் 6 பகடியா எழுதிக்கிட்டு இங்க பாருங்க. இப்போ முதல் படியில 2 தெரியுதா? அப்போ இந்த 2க்கு ஆப்போசிட் தான் கேட்குறாங்க. அப்படின்னா இந்த 3 4 ஆப்போசிட் இல்லை, 2க்கு ஆப்போசிட் இல்லை. அப்போ 3ஐயும் 4ஐயும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது 2வது படியில் 2 தெரியுது. அப்போ இங்கே 2 தெரியுதுன்னா இங்கே ஆப்போசிட் தான் கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக 1 3 ஆப்போசிட் கிடையாது. அப்போ 1 3 கேன்சல் பண்ணுறேங்க. ஆல்ரெடி 3 கேன்சல் பண்ணிட்டேன், 1 கேன்சல் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்ததா இப்போ 3வது பாட்டில் 2 இல்லை, ஆனால் 4வது பாட்டில் 2 இருக்கு. இப்போ இந்த 2 இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட் தான் கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக 6 4 ஆப்போசிட் இல்லை. அப்போ 6 4 கேன்சல் பண்ணுறேங்க. ஆல்ரெடி 4 கேன்சல் ஆயிடுச்சு, 6 கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ கேள்வியே 2க்கு ஆப்போசிட் தான், இங்கே 2 இருக்கா? அப்போ மீதி ஒரே ஒரு நம்பர் 5 தான் தெரியுது. அப்போ 5 ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. புரியுதுங்களா சார்? ஒருவேளை 2 நம்பர், அதாவது இந்த ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா 3 இல்லாமல் வெறும் 2 பேட்ல இருந்தா அது நம்ம நார்மலா போடுற மாதிரி போட்டுக்கலாம், கடிகாரம் சுற்றும் திசையில. சரிங்களா? அதை நான் அடுத்தடுத்த கணக்கு சொல்றேன். சொல்றது புரிஞ்சிடுச்சா? தெளிவா புரிஞ்சுங்க. ஸோ என்ன நம்பர் ஆப்போசிட் கேட்குறாங்களோ அந்த எண் மினிமம் 3 பகடியில் தெரிஞ்சிச்சுன்னா ஸோ அந்த அதில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் கிடச்சிடும். ஓகேவா? புரியுதுங்களா? தெளிவா புரியுதா? ஒரு வேலை இன்னும் கொஞ்சம் புரியல சார், வாங்க அடுத்த கணக்கு போனால் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு மேட்ராப்பா, ரீசனிங்லாம் ரொம்ப ஈஸிங்க. ஸோ அடுத்தது 349வது கேள்வி. ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் பொழுது விளைவுகள் கீழே தரப்பட்டுள்ளன. பகடையின் எண் 3க்கு எதிராக உள்ள எண் எத்தனை அப்படின்னு உள்ள எத்தனை எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2015 டிஎன்பிசியில் கேட்டு வச்சிருக்காங்க. இப்போ என்ன கேள்வி நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு 3க்கு ஆப்போசிட், கரெக்டா? அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா பண்றீங்க? 4 பகடை இருக்கு. இந்த 4 பகடையில் 3ன்ற நம்பர் மினிமம் 3 பகடையில் தெரியுதான்னு பாருங்க. பார்க்கலன்னா நம்ம வேற டைப் போட்டுக்கலாம், சரிங்களா? முதல் படை எடுத்துக்கிட்டா 3 தோ இருக்குது, கரெக்டா? 2வது படையில் 3 இல்லை, ஓகே. 3வது பாடம் எடுத்துக்கிட்டா தலை மேல 3 இருக்குது, கரெக்ட். 4வது பாடம் எடுத்துக்கிட்டா அது சைடில் 3 இருக்கு, கரெக்டா? கரெக்ட். அப்போ மினிமம் 3 பகடையில இவங்க ஆப்போசிட்டா கேட்ட எண் இருக்குது. அப்படி இருந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸி. நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே 1 2 3 4 5 6 நம்பரை போட்டுங்க. போட்டுக்கிட்டு எந்தெந்த பகடையில 3 இருக்கோ
அதில் என்னென்ன நம்பர் தெரியுதோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டுருங்க. அதெல்லாம் ஆப்போசிட் இல்லை. சொல்கிற வார்த்தை புரியுதுங்களா? அதாவது இப்போ இது 3 இருக்கா மொதல் படியில், அப்போ ஆப்போசிட்டில் தான் கேட்டிருக்காங்க. கரெக்டாக ஆப்போசிட்டில் கேட்குறாங்கன்னா 6ம் 1ம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது நான் என்ன பண்ணுறேன், 6ஐயும் 1ஐயும் கேன்சல் பண்ணிட்டேன். புரியுதா? புரியுதுப்பா. அடுத்தது 2வது படியில் 3 இல்லை. 3வது படியில் 3 தலை மேலே இருக்குது. ஆப்போசிட் கேட்குறாங்க, ஆப்போசிட் கீழே தான் இருக்கும். அப்படின்னா 5ம் 1ம் ஆப்போசிட் இல்லை. அப்போ நான் 5ஐயும் 1ஐயும் கேன்சல் பண்ண போகிறேன். ஆல்ரெடி 1 கேன்சல் பண்ணிட்டேன், 5ஐயும் கேன்சல் பண்ணிட்டேன். புரியுதா? புரியுதுப்பா. அடுத்தது 4வது படம் எடுக்கிறேன். இங்கே சைடில் 3 இருக்குது. அப்போ ஆப்போசிட் அங்கே இருக்குது அந்த பக்கம். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக 2ம் 6ம் ஆப்போசிட் இல்லை. அப்போ 2ம் 6ஐயும் நான் கேன்சல் போனேன். ஆல்ரெடி 6 கேன்சல் ஆகிடுச்சு, 2 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ கேள்வியே 3க்கு ஆப்போசிட். அப்போ 3 தான் இருக்குது. ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் மீதி இருக்கும். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டா 4. அதாங்க ஆப்போசிட். 3க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 3. ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. சரிங்களா? இது ஒமிட் பண்ணுறது ஈஸி, ரொம்ப ஈஸி. பட் உங்களுக்கு என்ன ஆப்ஷன்னா, மினிமம் 3 பகுதியாவது ஆப்போசிட் கேட்குறாங்க இல்லையா, அது தெரியணும். தெரியலனா நம்ம நார்மலாக கடிகாரம் சுற்றும் திசையில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இதில் கூட நீங்கள் அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி 3 நம்பர், அதாவது 3 பகுதியில் ஆப்போசிட்டாக கேட்குறது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இதையே ஃபாலோ பண்ணுங்கள். 100% கரெக்டாக வரும். ஏன்னா கிடைக்கிற நேரத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மிச்சப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஈஸியாக இருக்கும் கொஷின். சரிங்களா? அடுத்தடுத்து ஏன்னா இது ஈஸியாக இருக்குன்னா இது ஒரு வினாடி 2 வினாடியில் முடிச்சுட்டு இதை விட கொஞ்சம் கஷ்டமாக எடுத்துருப்பாங்க. அது நம்ம 5 வினாடி எடுத்துக்கலாம், 6 வினாடி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதான் காம்ப்ரமைஸ் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ரைட்டு, போடலாமா? அடுத்தது வாங்க. அடுத்தது முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்தது 350வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள பகடையில் 3 புள்ளிகள் கொண்ட முகத்திற்கு எதிர் முகத்தின் எத்தனை புள்ளிகள் இருக்கும் அப்படின்னு 2013 குரூப் 7லையும் 2002 எஸ்எஸ்சி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. சரியா? ரைட்டு. இப்போ நல்லா கவனிங்க. 3க்கு ஆப்போசிட் தெளிவாக பார்த்தா 3க்கு ஆப்போசிட்னு கேட்டாங்க. சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. 4 பகடை இருக்குது. இந்த 4 பகடையில் 3 புள்ளி மினிமம் 3 பகடையில் இருந்தால் நம்ம ஷார்ட் கட் போடலாம். சரிங்களா? ஓகே, வாங்க பார்க்கலாம் 1 by 1. இதில் 3 இருக்கா? மொதல் படியில் 3 புள்ளி இருக்குது. ஓகேவா? அது பாருங்கள், இது 3 புள்ளி. இது சின்னதாக வாட்டம் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 2வது படியில் தலை மேலே 3 புள்ளி இருக்குது. 3வது படியில் இல்லை. 4வது படியில் தலை மேலே 3 புள்ளி இருக்குது. கரெக்டாக? தெளிவாக புரியுதுங்களா? சூப்பர். அப்போது நமக்கு மினிமம் 3 பகடையில் என்ன நம்பர் ஆப்போசிட்டாக கேட்டிருக்காங்களோ அது தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்க, 1 2 3 4 5 6ன்னு நம்பரை போட்டுட்டு இப்போது எந்தெந்த பகுதியில் இந்த 3ன்ற புள்ளி தெரியுதோ அது கூட இருக்கிற நம்பர்லாம் ஆப்போசிட் இல்லை, கேன்சல் பண்ணி விட்டுணும். அவ்வளோதான். இப்போ மொதல் படியில் பார்த்தா தலை மேலே 4 இருக்குது. அப்போ 4ன்றது கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இந்த சைடில் 6ன்னு இருக்குது, 6ம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. நான் புள்ளிக்கு பதிலாக நம்பர் போட்டிருக்கேன். சரிங்களா? ஓகே, குழப்பிக்காதீங்க. அடுத்தது 2வது படம் எடுத்துக்கிட்டா தலை மேலே 3 இருக்குது, ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக 1ம் 4ம் ஆப்போசிட் இல்லை. 1 கேன்சல் பண்ணிட்டேன், ஆல்ரெடி 4 கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேவா? ஃபைனலாக 3வது படம் எடுக்கிறேன். தலை மேலே 3 புள்ளி இருக்குது, ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, கீழே இருக்கும். அப்போது 2ம் 1ம் ஆப்போசிட் இல்லை. ஆல்ரெடி 1 கேன்சல் பண்ணிட்டேன், 2ம் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ மீதி இருக்கிறது 3 5 தான். இப்போ கேள்வியே 3க்கு ஆப்போசிட் தான். அப்போ 3க்கு ஆப்போசிட் 5, ஒரே நம்பர் தான் இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. எவ்வளோ எளிமையாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிள். தெளிவாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? புரியுதா? புரியுதுப்பா. ரைட்டு. இப்போ உங்களுக்கு புரியுது அப்படின்றதுக்காக 2 கொஷின் ஹோம்ஒர்க் சொல்ல போகிறேன். நான் அப்படியே கொஷின் படிக்கும் போது டக்குன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? 351வது கேள்வி. படத்தில் நான் அந்த கொஷின் படிக்கிறதுக்குள்ளே அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ பாஸ் பண்ணுறங்க, பாஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. படத்தில் பகடையில் 4 நிலைகள் உள்ளன.
முகம் எண் 3க்கு எதிர்ப்புறம் உள்ள முகம் எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே 3 சுயினா வரணும். சரி, ஓகே. இது 2018 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா அங்கே பாருங்க, இந்த 4க்கு ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடாதீங்க, அதை தெளிவாக பாருங்க. ஏன்னா இங்கே 4, 3ன்ற 2 நம்பர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 நம்பர்லாம் இருந்தால் கொஞ்சம் கொஷினை தெளிவாக புரிஞ்சுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, படத்தில் 4 நிலைகள் இருக்கு, 4 பகடை இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 4 பகடையோட 3க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3க்கு தான் ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. அவசரத்தில் நீங்கள் 4க்கு ஆப்போசிட் கண்டுபிடிச்சிட்டா தப்பாயிடும். சரியா? ரைட்டு. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? போடுங்க. ஆப்ஷன் ஏ 1, பி 2, சி 4, டி 5. வீடியோ பாஸ் பண்ணிட்டு போட்டுருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. எதுக்கு பேப்பர் பேனா எடுத்துக்கிட்டு அப்புறமா போடுறேன், இப்போ போட்டுருங்க. அடுத்தது 352வது கேள்வி. இது உங்களுக்கு ஹோம்வொர்க் தான். தயவு செஞ்சு நம்பரை போட்டு சொல்லுங்க. சரிங்களா? 351 போட்டு என்ன ஆன்சர்னு போடுங்க. இப்போ 352 போட்டு அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. சரிங்களா? எண் 3க்கு எதிரே உள்ள முகத்தில் உள்ள எண் என்ன அப்படின்னு 2019 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ இது தெளிவாக இருக்குது. நமக்கு 3க்கு ஆப்போசிட் தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ போடுங்க. ஆப்ஷன் ஏ 2, பி 4, சி 6, டி 5. வீடியோ பாஸ் பண்ணிட்டு போட்டுருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. சரிப்பா, இப்போ இந்த டைப் ஓகே. நம்மளை என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த நம்பர் 3 பகடையில் இருந்தால் இந்த ஷார்ட்கட் பர்ஃபெக்டாக யூஸ் ஆகும். ஓகே. பட் இல்லை, வெறும் 2 பகடையில் தான் இருக்குது, இல்லை ஒரே ஒரு பகடையில் தான் அவங்க கேட்குற நம்பர் தெரியுது. அப்போ நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இங்கே தெளிவாக பார்த்துருவோம். 353வது கேள்வி 2016 டிஎன்பிசியில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட பகடையை கருதுக, எண் 3க்கு எதிர்ப்புறம் உள்ள எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல் படியில் 3 இருக்கான்னு கேட்டால் தலை மேலே இருக்குது. 2வது படியில் 3 இருக்குதான்னு கேட்டால் இல்லை. 3வது படியில் இல்லை. 4வது படிலையும் 3 இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம கான்செப்ட் என்ன, இந்த 4 பகடியில் மினிமம் 3 பகடிலையாவது என்ன ஆப்போசிட் கேட்குறாங்களோ அந்த நம்பர் தெரியணும். தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக ஒமிட் பண்ணிட்டு போயிடலாம். பட் இங்கே கேட்கக்கூடிய எண் அந்த 3க்கு ஆப்போசிட் ஒரே ஒரு பகடையில் தான் தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 4 பகடையில் மினிமம் 2 பகடையை மட்டும் எடுத்துக்க போகிறேன். 2 பகடையை வச்சு நான் 3க்கு என்ன ஆப்போசிட்னு கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ நான் 2 பகடையை செலக்ட் பண்ணணும். அப்படி நான் செலக்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன், என்ன நம்பர் ஆப்போசிட் கேட்குறாங்கன்னா 3, அந்த எண், அந்த 3ன்ற எண் 2 பகடையில் ஒரு முறை மட்டும் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்க. ஆன்சர் ரொம்ப ஈஸியாக வந்துடும். சொல்கிறது புரியுதா? இப்போ 3க்கு ஆப்போசிட் கேட்குறாங்க. நான் மொதல் பகடை எடுக்கிறேன், 3 இருக்குது. அப்போ இந்த மொதல் பகடையும் நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது 2வது பகடை கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ 2வது பகடை நான் எடுக்கிறேன் அப்படின்னா இதே 3 இங்கே இருந்துச்சுன்னா நம்ம 2வது பகடை எடுக்கக்கூடாது. பட் இதில் இல்லை. பட் உங்களுக்கு ரூல் சொல்லிடுறேன். சரிங்களா? சேம் நம்பர் அதாவது என்ன நம்பர் கேட்டிருக்காங்களோ அந்த எண் 2 பகடையில் இருக்கிற மாதிரி எடுக்காதீங்க. ஒரே ஒரு பகடையில் மட்டும் இருக்கிற மாதிரி எடுங்க. ஆப்போசிட்டில் கேட்டது சொல்கிறது தெளிவாக புரியுதா? ஓகே. அப்போ நான் என்ன பண்ணுறேன், மொதல் பகடை எடுத்துக்கிட்டேன். ஓகே. இப்போ நான் 2வது பகடையோட கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ நான் 2வது பகடையோட கம்பேர் பண்ணணும்னா இதில் இருக்கிற எண் இதுலேயும் ஒரு முறை மட்டும் இருக்கணும். எப்படி இங்கே பாருங்கள், 3 இருக்கா, அது விட்டுருங்க, அது நம்ம தொடக்கூடாது. நெக்ஸ்ட்டு 2, 6, இங்கே 4, 6, 2, இங்கேயும் 2, 6 இருக்குது, இங்கேயும் 2, 6 இருக்குது. 2 எண் சேமாக இருந்தால் அதை நம்ம எடுக்கக்கூடாதுங்க. புரியுதா? ஒரே ஒரு எண் மட்டும் சேமாக இருக்கிற மாதிரி எடுக்கணும். ஓகேவா? தெளிவாக புரியுதா? அப்போ நான் மொதல் பகடை வச்சுக்கிறேன், ஏன்னா அதில் தான் 3 இருக்குது. இப்போ 2வது பகடையில் நான் விட்டுறேன், ஏன்னா 2 நம்பர் சேமாக வரத்தால் இங்கேயும் 2, 6 இருக்குது, இங்கேயும் 2, 6 இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் வராது. அதனால் நான் 2வது பகடையை விட்டுட்டு 3வது பகடையை நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். 3வது பகடையை கம்பேரிசன் பண்ணுவோம். இப்போ மொதல் பகடையில் 2, 6ன்னு இருக்கா, இங்கே பாருங்கள். 3வது பகடையில் 6, 4, 5ன்னு இருக்குது. அப்போ இந்த பகடையில் 6ம் 3வது பகடையில் 6ன்ற இந்த 6 மட்டும்தான் சேமாக இருக்குது. மற்ற எண்கள் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
இப்போ ஒரே ஒரு எண் மட்டும் சேமாக இருந்தால் இந்த 2 பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு நமக்கு 3க்கு ஆப்போசிட் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். சொல்கிறது புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? ஸோ நம்ம வந்து 2 பகுதியை செலக்ட் பண்ணோம். அந்த 2 பகுதியை நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த 2 பாடியில் ஒரே ஒரு எண் மட்டும்தான் சேமாக இருக்கணும். இங்கேயே 6 இருக்குது, இங்கேயே 6 இருக்குது, மற்ற எண்கள் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல் பகுதியும் 3வது பகுதியை எடுத்துக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒரு சின்ன டயக்ராம் போட்டுறேன். முதல் படியில் 3 6 2ன்னு இருக்குது. 3வது படியில் 6 5 4ன்னு இருக்குது. சரியா? ஓகே. இப்போது ஆப்போசிட் கண்டுபிடிக்கலாம். இது நீங்கள் எல்லாமே கொஷின் பேப்பர்லேயே பார்த்து முடிச்சோன்னா கொஞ்சம் குயிக்காக. இதுக்கு அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே முதல் படியில் 6 இருக்குது, 2வது படியில் 6 இருக்குது. இந்த 2 பகுதியிலையும் 6ன்ற எண் தான் சேமாக இருக்குது. இந்த 6ல் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் நம்ம வந்து நம்பரை எடுக்கணுங்க. கடிகாரம் சுற்றும் திசைன்னா முதல் படியில் 6 போட்டுங்க. 6க்கு அடுத்ததாக கடிகாரம் சுற்றும் திசை. சரிங்களா? 2 வரும், பக்கத்தில் 2 போட்டுங்க. அதுக்கப்புறம் 2க்கு அடுத்ததாக 3 வரும், அந்த 3 இப்படி போட்டுங்க. அவ்வளோதான். இதான் கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதுறது. புரியுதுங்களா? புரியுது. நெக்ஸ்ட்டு 2வது பகுதி 6 இங்கே இருக்கா? 6ல் இருந்து நம்ம என்ன பண்ணணும், கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதணும். அப்போ 6க்கு அடுத்தது 5 வரும். அப்படி இங்கே பாருங்கள், 6 பக்கத்தில் பார்த்து வச்சுங்க. கீழே பக்கத்தில் ஒரே சீராக வச்சுக்கிட்டு இப்போ 6க்கு அடுத்தது 5 வரும். கரெக்டாக? 5க்கு அடுத்தது 4 வரும். அதை எழுதுறீங்க. எழுதிட்டா ஃபினிஷ்ங்க. இங்கே பாருங்கள், நல்லா கவனிச்சிங்க. இங்கே பாருங்கள், நான் கோடு போகிறது உங்களுக்கு புரியுதா பாருங்கள். அதாவது 2க்கு ஆப்போசிட் 5ன்னு அர்த்தம், 5க்கு ஆப்போசிட் 2ன்னு அர்த்தம். அதே மாதிரி 3 இந்த வட்டத்தில் 3 4ன்னு இருக்கா? அப்போ 3க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 3. அவ்வளோதாங்க. ஸோ 2 வட்டமாக பிரிச்சுங்க. 3 எதில் இருக்குது பாருங்கள், 3 4 இருக்குது. அப்போ 3 4 ஆப்போசிட்டுங்க. அப்போ கொஸ்டினில் 3க்கு தான் ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. 4 ஆன்சர். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. பட் எனக்கு இப்போ தான் சார் நான் பார்க்குறேன்னா இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் வீடியோ பார்க்கணும், 2வது வீடியோ பார்க்கணும், 3வது வீடியோ வந்தால் தான் இது தெளிவாக புரியும். ஓகேங்களா? புரியுதுங்களா? கொஞ்சம் புரியலனா கூட பரவாயில்ல, அடுத்த கேள்வி சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2015 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் 4க்கு எதிரில் உள்ள எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 4க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த 4ன்ற நம்பர் 3 பக்கத்தில் இருக்கான்னு பார்க்கணும். முதல் 2வது படியில் இருக்குது, 3வது படியில் 4 இருக்குது, ஆனால் 4வது படியில் 4 இல்லை. ஸோ ஒரு வேளை 3 பகுதியில் வந்திருந்தா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். பட் 2 பகுதியில் வந்ததால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த ஷார்ட்கட் எடுத்துக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கடிகாரம் சுற்றும் திசையில் ஆன்சரை எடுக்க போகிறோம். இப்போ கடிகாரம் சுற்றும் திசைக்கு எனக்கு வெறும் 2 பகடை போதும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த முதல் படி 2வது படி கம்பாரிசன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 4க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. அப்போ 4ன்ற எண் இந்த 2 பாடலும் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். அப்போ தான் எளிமையாக ஆன்சர் வரும். அப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே 2வது பாடலில் 4 இருக்குது, முதல் பாடலில் இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், முதல் பகுதியும் 2வது பகுதியும் ஒப்பிட்டு பார்க்க போகிறேன். என்ன ஒப்பிட்டு பார்க்கணும்னு கேட்டால் இங்கே பாருங்கள், 5 3 1 இருக்கா? 2வது பாடலில் 3 5 4 இருக்குது. இப்போது எனக்கு என்னென்னா மினிமம் ஒரு எண் மட்டும் சேமாக இருக்கணும். ஆனால் இந்த முதல் பாடலில் 5 3ன்னு இருக்குது, 2வது பாடலையும் 5 3 இருக்குது. இந்த மாதிரி 2 நம்பர் சேமாக இருந்தால் நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஒரே ஒரு எண் மட்டும்தான் சேமாக இருக்கணும். அந்த எண் கண்டிப்பாக கொஷினில் கொடுக்குற 4ஆக இருக்கக்கூடாது. அதை எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், முதல் படி விட்டுடுறேன். 2வது படியில் 4 இருக்கிறதால 2வது படி வச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக 3வது படியை விட கம்பேர் பண்ண போகிறேன். அப்படி கம்பேர் பண்ணும்போது பார்த்தா இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. நான் என்ன சொன்னேன், கொஷினில் என்ன நம்பர் ஆப்போசிட்டாக கேட்டிருக்காங்களோ அது 2 பக்கத்தில் இருக்கிற மாதிரி எடுக்காதீங்க, கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆன்சர் போட. அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இதை பார்த்த உடனே நான் 3வது படி விட்டுறேன். இப்போ நான் 2வது படியும் 4வது படி கம்பாரிசன் பண்ணுறேன். அப்படி கம்பேர் பண்ணும்போது பாருங்கள், இங்கே 4 5 3 இருக்குது, இங்கே 2 1 3 இருக்குது. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே 3 இருக்குதா, மீதிலாம் 2 1, இங்கே 3 இருக்கா, மீதி 4 5. ஸோ ஒரே ஒரு எண் மட்டும்தான் சேமாக இருக்குது, அதுவும் 4ன்றது இல்லை. அப்போ நான் இந்த 2வது பகுதியும் 4வது பகுதியும் எடுத்துக்கிறேன்.
இதுதான் கொஞ்சம் யோசித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை எடுத்துட்டிங்கன்னா 100% ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், நான் ரெண்டாவது பாடை எடுக்கிறேன். ரெண்டாவது பாடில் என்ன நம்பர் இருக்குது? 3, 5, 4ன்னு இருக்குங்க. அடுத்தது நாலாவது பாடை எடுத்துக்கிறேன். அதில் 2, 1, 3 இருக்குது. கரெக்டுங்களா? கரெக்ட். இப்போ பாருங்கள், இந்த என்னது ரெண்டாவது பாடலையும் நாலாவது பாடலையும் 3ன்றது மட்டும்தான் காமனாக இருக்குது. ஒரு எண் மட்டும்தான் காமனாக இருக்கணும். ஓகேவா? அப்படி அதே மாதிரி முக்கியமாக கொஸ்டினில் கேட்கப்பட்டுள்ள இப்போ 4க்கு ஆப்போசிட்னா 4 வந்து பார்த்தீங்கன்னா 2 பகலும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஒரு பாடலில் மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? அதுவும் கரெக்டாக இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? எந்த எண் காமனாக இருக்கோ அந்த எண்ணில் இருந்து கிளாக் வாய்ஸ் கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதணும். அப்போ பாருங்கள், இந்த இதில் 3க்கு அடுத்தது 5, 5க்கு அடுத்தது 4 அப்படின்னு வரும். கரெக்டா? கரெக்ட். இதுக்கு அடுத்தது இப்போ அடுத்த பகடை இதில் பாருங்கள் 3 இருக்கா, இதுலேருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் தான் நம்பர் எழுதணும். மாற்றிட்டா கண்டிப்பாக தப்பாக தான் வரும். அப்போ 3க்கு அடுத்தது 2, 3 இங்கே எழுதிக்கிறேன். அதுக்கு அடுத்தது 2 எழுதிக்கிறேன். 2க்கு அடுத்தது 1. அவ்வளோதாங்க. புரியுதா? புரியுதா? இதை எழுதிட்டு ஆன்சருங்க. இப்போ என்னென்னா, இந்த மாதிரி ஒரு வட்டத்தை போட்டுங்க. போட்டுட்டு இங்கே 3 இருக்குது, அதை விட்டுருங்க. இங்கே பாருங்கள், 5க்கு ஆப்போசிட் 2. இந்த வட்டத்தில் 2 நம்பர் இருக்கா, 5, 2ன்னு. அப்போ 5க்கு ஆப்போசிட் 2, 2க்கு ஆப்போசிட் 5. அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த வட்டத்தில் 4, 1 இருக்கா. அப்போ 4க்கு ஆப்போசிட் 1, 1க்கு ஆப்போசிட் 4. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 4. அப்போ 4க்கு ஆப்போசிட் 1. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. முடிஞ்சிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. பாருங்க, நான் பலன்னு பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் தெளிவாக 100% ஆன்சர் வர மாதிரி என்னென்ன ஒமிட் பண்ணணும், என்னென்ன பார்க்கணுன்றத பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது ஃபார்முலா பேஸ்டு கிடையாது. ஃபார்முலா பேஸ்டுனா நீங்கள் ஒரு மெத்தட் போடுவீங்க, நான் ஒரு மெத்தட் போடுவேன், எல்லாரும் ஒரு மெத்தட் போடலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், அப்ளை பண்ணிட்டு போட்டுருவாங்க. பட் இது ரீசனிங்னும் போது நான் என்ன தேரி சொல்கிறனோ அந்த தேரி அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ஆன்சர் வரும். ஓகேங்களா? தெளிவாக புரியுதுங்களா? வாங்க அடுத்தது பார்ப்போம். 385வது கேள்வி. நீல நிறத்தில் எதிர்த்தளம் எந்த நிறமாக இருக்கும் அப்படின்னு 7/5/2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கலர்லாம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம முதல் மெத்தட் சொன்னோம் பாருங்க, என்ன ஆப்போசிட் கேட்குறாங்களோ அது 3 இடத்துல இருக்கான்னு பாருங்கன்னு. அதெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் புரியாத மாதிரி தோணும், ஏன்னா கலர் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுங்க, இந்த கிளாக் வைஸில் கொண்டு வந்துடுங்க, அதான் ஈஸி. இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இப்போ 4 பகடை கொடுத்துட்டாங்க. இந்த 4 பகடில் ஏதாவது 2 பகடை நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த 2 பகடையும் நம்ம செலக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன ஆப்போசிட் கேட்டிருக்காங்களோ அது ஒரு இடத்துல மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் 2 பகடியில் ஏதாவது ஒன்று மட்டும்தான் காமனாக இருக்கணும். 2லாம் காமனாக இருந்தால் அதை எடுக்கக்கூடாது. அவ்வளோதான். சரிங்களா? அப்போ நான் மொதல் பகடை எடுக்கிறேன். என்ன கேட்டிருக்காங்க? நீளத்துக்கு ஆப்போசிட். இப்போ பாருங்கள், இந்த மொதல் பாடையில் நீளம் இருக்குது. அப்போ நான் மொதல் பாடை வச்சுக்கிறேன். இப்போ நான் ரெண்டாவது பாடை எடுத்து கம்பேர் பண்ணலாமான்னு பார்த்தா ரெண்டாவது பாடையில் நீளம் இருக்குது. அப்போ நான் ரெண்டாவது பாடை எடுக்கலை. ஓகேவா? அடுத்தது 3வது பாடையிலையும் நீளம் இருக்குது. அப்போ நான் அதை எடுக்கலை. புரியுதா? அப்போ 4வது பாடையில் நீளம் இருக்கானா? இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், மொதல் பகுதியும் கடைசி பகுதியும் ஒர்க் அவுட் பண்ணுறேன். பார்க்குறேன், டெஸ்ட் பண்ணுறேன், வேறு ஏதாவது நம்பர் காமனாக இருக்கான்னு. இதில் பச்சை, சிவப்பு, நீலன்னு மொதல் பாடையில் இருக்குது. இதில் ஊதா, பச்சை, மஞ்சள்னு இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா பச்சை மட்டும்தான் காமனாக இருக்குது மொதல் பகடிலையும் 4வது பகடிலையும். அப்போ தாராளமாக இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த 2 கண்டிஷனை பார்த்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 100% ஆன்சர் வரும். போகலாமா? இப்போ பாருங்க, நான் மொதல் பாடையில் இருக்கிறத உங்களுக்கு புரியுறதுக்கா இதில் இது மொதல் பாடை, நான் கடைசி பாடை. சரிங்களா? மொதல் பாடையில் மேலே பச்சை கலருங்க, இங்கே கீழே இங்கே சைடில் நீல கலரு, இங்கே சிவப்பு கலரு. கரெக்டா? ஓகே. அடுத்தது அங்கே ஊதா கலர் மேலே. சரிங்களா? அடுத்தது இங்கே பச்சை கலரு, அதுக்கு அடுத்தது மஞ்சள். ஓகேவா? ஓகே. இப்போ இது எடுத்துட்டோம். இந்த 2 பாடை எடுத்துட்டோமா? இந்த 2 பாடையில் எது காமனாக இருக்குன்னு கேட்டால் பச்சை தான். சரிங்களா? பச்சை தானேங்க? எஸ். இப்போ என்ன பண்ணுங்க, மொதல் பாடையில் பச்சை தானே காமனே, அதில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதணும். அதில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர், அதாவது எழுத்தோ நம்பரோ எதுனாலும் ஓகே. அப்போ என்ன பண்ணுறேன், முதல் பச்சைக்கு அடுத்தது நீலம் வரும். ஓகேவா? நீலத்துக்கு அடுத்தது சிவப்பு வரும். ஓகேவா? ரைட்டு. அதுக்கு அடுத்தது 2வது பாடை எடுக்கிறேன். 2வது பாடையில் பார்த்தீங்கன்னா பச்சை காமனாக இருக்குது. இதிலிருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதணும். அப்போது பச்சைக்கு அடுத்தது மஞ்சள் வரும். இந்த இடத்துல பச்சைன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது மஞ்சள் வரும். மஞ்சளுக்கு அடுத்தது ஊதா வரும். கரெக்டாக?
ஊதான்னு வரும். ஓகேவா? அவ்வளோதாங்க. இப்போ முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா இப்படி ஒரு வட்டம் போடணும். ஓகேவா? நல்லா புரியுதா? போட்டு இப்போ நீலத்துக்கு ஆப்போசிட் மஞ்சள், மஞ்சளுக்கு ஆப்போசிட் நீலம், அடுத்தது சிவப்புக்கு ஆப்போசிட் ஊதா, ஊதாக்கு ஆப்போசிட் சிவப்பு. இப்போ பச்சைக்கு பாடமான்னு கேட்டால் நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம அது மாதிரி செலக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா கொஷினில் கேட்குறதே நீலத்துக்கு, நீலம் நம்ம கையில் இருக்குது பாருங்கள், முதல்லையே நீலம் இருக்குது. அப்போ நீலத்துக்கு ஆப்போசிட் மஞ்சள், அவ்வளோதான் ஆன்சர். புரியுதா? எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் தெளிவாக வரும். நான் சொல்கிற மெத்தேட் அழகாக ஃபாலோ பண்ணால் மஞ்சள் ஆப்ஷன் ஏ தான் சரியான. புரியுதா இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். நான் பொறுமையாக தான் சொல்கிறேன். பட் நீங்கள் கொடுக்குற கமெண்டை பொறுத்து தான்பா இருக்குது புரியுது இல்லைன்னு. ரைட்டுங்க. அடுத்தது அரசு அகவரால் புக்கில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சம் கேட்டிருக்காங்க. இதுவும் எதிர்பார்க்கலாம். என்னென்னா 356வது கேள்வி. ஒரு கன சதுரத்தின் எதிர் எதிர் பக்கங்களில் உள்ள புள்ளிகளின் மொத்த எண்ணிக்கை எப்பொழுதும் 7 எனில் கீழே உள்ள படத்தில் எது சரி? அடடா, ட்விஸ்டட் மாதிரி இருக்குது, வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. என்னன்னா நான் 4 ஆப்ஷனில் 4 பகடையை வச்சுட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மேலே பகடை எடுக்கிறேன்னு வச்சுங்க. இருங்க நான் வரைஞ்சி காமிச்சிடறேன், வரைஞ்சிட்டா உங்களுக்கு புரியும். ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இது ஒரு பகடைன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? பகடைன்னு எடுத்துக்கிட்டா அவங்க என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த மெத்தேடு 7ன்னு கிடையாது, எந்த நம்பர் கொடுத்தாலும் நம்ம போடலாம். சரிங்களா? இப்போது இந்த ஒரு பகடை இருக்குது. இந்த பகடையில் இங்கே ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுங்க, தலை மேலே. இதுக்கு ஆப்போசிட் கீழே இருக்கு இல்லையா? இங்கே தலை மேலே இருக்கிற நம்பரையும் அதுக்கு ஆப்போசிட்டாக கீழே இருக்கிற நம்பரையும் கூட்டினா 7ன்னு வரும். இதே மாதிரி இப்போ இங்கே ஒரு சைடில் ஒரு நம்பர் இருக்குமா, இந்த சைடில் இருக்கிற நம்பரும் இந்த சைடில் இருக்கிறது ஆப்போசிட்டா, அப்போது இந்த 2 நம்பரையும் கூட்டினா 7ன்னு வரணும். அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்குமா, பேக்கில் ஒரு நம்பர் இருக்குமா, இது 2த்தையும் கூட்டினா 7ன்னு வரணும். அப்படி ஒரு பகடையை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு? புரியுது. பட் எப்படி சார் புரியலையே? என்னங்க பாதி புரியுது பாதி புரியலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆப்ஷனே பகடை எடுத்துப்போம். இங்கே 2 புள்ளி இருக்கா, நான் அந்த நம்பரை எழுதிடுறேன் 2. அடுத்தது இந்த சைடில் 1ன்னு இருக்குது, இந்த இதில் 6ன்னு இருக்குது, அதை இங்கே எழுதிங்க. எழுதிக்கிட்டு இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க, நல்லா தெளிவாக கவனிங்களேன். இப்போ இந்த இடத்துல 6ன்னு இருக்குன்னா இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கணும்னு கேட்டால் கூட்டினா 7 வரணும். அப்போ 6 கூட எந்த நம்பரை கூட்டினா 7 வரும்? 1 கூட்டினா தான். அப்போது இங்கே 6 இருக்குன்னா அதுக்கு எதிராக 1 தான் இருக்கணும். கரெக்டா? அப்படி 1ன்னு இருக்குன்னு பார்த்தா ஆல்ரெடி இங்கே 1 இருக்குது. பகடன்னு எடுத்துனா மொத்தம் 6 நம்பர் தான். அப்போ இங்கே 6ன்னு இருக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட்டில் 1 இருந்தால் தான் கூட்டினா 7 வரும். கரெக்டாக இல்லையா? கரெக்டு. ஆனால் இந்த சைடில் 1 கொடுத்தால கண்டிப்பாக இங்கே 1 இருக்காது. புரியுதுங்களா? இப்போ 6 பகடை நம்ம இப்படி எடுக்கிறோன்னு வச்சுங்களேன். இது ஒரு பகடைன்னு வச்சுங்களேன். இது 1, இது 2, இது 3, இது 4, இங்கே 5, இது 6, இப்படி தான் நம்பர் இருக்கும். ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த இடத்துல 6 இருக்குன்னா இந்த இடத்துல 1 வந்தால் கூட்டினா 7 வரும். கரெக்டு. ஆனால் ஆல்ரெடி இங்கே நமக்கு 1 தெரியுது. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல எதிரில் 1 இருக்காது. இருக்காதுன்னா வேறு எந்த நம்பர் 6 கூட கூட்டினாலும் 7 வராது. அப்போ ஆப்ஷனே இல்லை. அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? இப்போ இன்னொரு ஆப்ஷன் இன்னொன்று எடுத்து காமிச்சா இன்னும் தெளிவாக புரியும். கவனிங்க, ரொம்ப ஈஸி. அடுத்து தான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் சி எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் சி எடுத்துக்கிட்டா அதை பாருங்கள், ஒரு பகடையை வரைஞ்சிக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. பகடையை வரைஞ்சிட்டு இதில் என்ன பண்ணுறேன், மேலே 3 இருக்குது, சைடில் 4 இருக்குது, இந்த பக்கம் 6 இருக்குது. ஓகேவா? ஓகே. இப்போ என்னென்னா இவங்க சொன்ன கண்டிஷன் என்னென்னா, எந்த நம்பர் எடுத்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டை கூட்டினா 7 வரணும். இப்போ இங்கே 6 இருக்குன்னு வச்சுங்க, இங்கே 1 இருக்கணும். மேபி இருக்கலாம், ஏன்னா இங்கே 3, 4 இருக்குது, மேபி 1 இருக்கலாம். ஓகே, தப்பில்லை, ரைட்டு. அதுக்கு அடுத்ததா இங்கே 3 இருக்கா தலை மேலே, அப்போ கண்டிப்பாக கீழே 4 இருக்கணும். ஏன்னா நீங்கள் 3 கூட எந்த நம்பரை கூட்டினா 7 வரும்? 4 கூட்டினா. அப்போ கண்டிப்பாக அதுக்கு எதிரில் 4 வரணும். ஆனால் ஆல்ரெடி கொஷினில் 4 கொடுத்துட்டாங்க. அப்போ 2 இடத்துல 4 வராது. இவங்க இப்போ 3 கூட வேறு எந்த நம்பரை கூட்டினாலும் 7ம் வராது. அப்போ 100% ஆப்ஷன் சி கிடையாது. இப்போ தெளிவாக புரியுதுங்களா? அடடா புரியுதுப்பா. இப்போ பாருங்கள், நான் இன்னொரு ஆப்ஷன் எடுத்துகிறேன், டி எடுத்துக்கிறேன். டி எடுத்துக்கிட்டா நான் அதே மாதிரி ஒரு டயக்ராமை போட்டுடுறேன். போட்டுட்டு இதை பாருங்களேன்,
இதில் மேலே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. கரெக்டாக இந்த பகடை வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்னென்னா தேரி என்ன, ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பரை கூட்டினா 7 வரணும்ட்டாங்க. ஓகே, இப்போ இங்கே 5ன்னு இருக்குது தலை மேலே. அப்போ 5 இருக்குன்னா கீழே எந்த நம்பர் இருந்தால் கூட்டினா 7 வரும்? 5 கூட 2 கூட்டினா தான் 7 வரும். அப்போ நான் கீழே 2ன்னு இங்கே வச்சா இங்கே ஆல்ரெடி சைடில் 2 இருக்குது. அப்போ 2 இடத்துல 2 வராது இல்லை, அப்போ இதுவும் வாய்ப்பு இல்லை. அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஈஸியாக இருக்குது தானே? ரைட்டுங்க. அடுத்தது ஃபைனலாக ஆப்ஷன் பி எடுத்துப்போம். மேபி அதான் ஆன்சராக இருக்கும். ஏன்னா மற்றதெல்லாம் ட்ரை பண்ணிட்டோம். இருந்தாலும் இதை ஒர்க் அவுட் பண்ணால் தான் நமக்கு என்ன தெரியும், கரெக்டாக தப்பான்னு தெரியும். இப்போ பாருங்கள், மேலே 3 இருக்குங்க, இந்த சைடில் 5 இருக்குங்க, இந்த பக்கம் 1 இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போது ஆப்போசிட் நம்பர் கூட்டினா 7 வரணும். அது வருதான்னு நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், முதல் மேலே 3 இருக்குது. 3 கூட எந்த நம்பரை கூட்டினா 7 வரும்? 4. அப்போ கண்டிப்பாக கீழே 4 தான் வரணும். மேபி வரலாம், ஏன்னா இங்கே 4 நமக்கு கண்ணுக்கு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே 5 இருக்குது. 5 கூட எந்த நம்பரை கூட்டினா 7 வரும்? 2. அப்போ 5க்கு ஆப்போசிட்டில் இங்கே 2 தான் இருக்கணும். மேபி இருக்கலாம், ஏன்னா நமக்கு 2 கண்ணுக்கு தெரியல, எல்லாமே கரெக்டாகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே 1 இருக்குது. 1க்கு ஆப்போசிட்டு எந்த நம்பரை கூட்டினா 7 வரும்? 6. இந்த இடத்துல 6 வருதுன்னு வச்சுங்க. பாருங்க, கரெக்டாக நமக்கு ஒரு பகடை வந்துருச்சு. எதுவுமே 2 டைம்ஸ் வரல. இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. எதுவுமே 2 டைம்ஸ் வரல. எதுவுமே 2 டைம்ஸ் வரலன்னா கரெக்ட். எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா 7 வருது. சூப்பர், அவ்வளோதாங்க. இதாங்க அவங்க கேள்வி. புரியுதா? ரொம்ப ஈஸி. புரியாத தயவு செஞ்சு சொல்லுங்கள். இல்லை புரியல அப்படின்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், நீங்கள் தான் போகிறீங்களா? இப்போ பாருங்க, 357வது கேள்வி. கீழே உள்ள படத்தில் எந்த படத்தில் உள்ள கனசதுரம் எதிரெதிர் பக்கங்கள் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கையை எப்பொழுது 7ஆக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட அதே தான், கூட்டினா 7 வரணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொன்ன மாதிரி அதே ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாஸ் பண்ணுறேங்க. ஸோ எந்தெந்த இடத்துல ஆப்போசிட் கூட்டினா 7 வருது அப்படின்றத பாருங்க. சரிங்களா? ஸோ புரியும் நம்புறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலனா சொல்லுங்க, அடுத்த கிளாஸில் இது நான் எப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக புரியும் நம்புறேன். ஸோ 10 கணக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்த கிளாஸ் ஓப்பன் டைப்புங்க. ஓப்பன் டைப் பார்த்துட்டு கிட்டத்தட்ட நம்ம பகடை முடிச்சிடலாம். போதும், இதுக்கு மேலாம் கிடையாது. புக்லேயே இல்லை, அகர்வால் புக்லேயே இல்லை சாமி, போதும், அவ்வளோதான்ற மாதிரி தான். சரிங்களா? ஸோ பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஹோம்ஒர்க் கொடுங்க, ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.